சட்டசபையில் வைத்து அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வெளியிட்ட முக்கியமான ஆதாரம் வாயடிச்சு போன உதயநிதி ஸ்டாலின். அது மட்டும் இல்லாம முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு திடீர்னு என்ன பண்ண தெரியாம சட்டசபையை விட்டு ஓடவே ட்ரை பண்ணியிருக்காரு. அவரை அங்க வைத்து இப்போ நம்ம விஜயோடைய முக்கியமான அந்த அமலாக்கத்துறை டீம் அவரை கைது பண்ணியிருக்காங்க. அதற்கு காரணமே நம்ம அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் தான். ஆல்ரெடி ரமேஷ் அறநிலைத்துறை அமைச்சரா சில முக்கியமான விஷயங்கள பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே கூட நம்ம கோவில்ல களமிறங்கி, அங்கு நடக்கக்கூடிய ஊழல்கள வெட்ட வெளிச்சமாக்கி காட்டினாரு. அது மட்டும் இல்லாம ஊழல் எங்க நடந்தாலும், நம்ப முதலமைச்சர் விஜய் சொன்ன மாரி, அவங்கள அடையாளம் காணப்பட்டு, அவங்களுக்கு சரியான தண்டனை குடுப்போம். அதனால ஊழல் யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தாரு. அதே மாரி சட்டசபையில இன்னைக்கு முதலமைச்சர் விஜய பார்த்து எதிர்க்கட்சி தலைவரும், எம்எல்ஏவுமான உதயநிதி ஸ்டாலின் நெறைய கேள்விகள முன் வச்சாரு. மக்கள நீங்க ஏமாத்துறீங்க. நெறைய கோரிக்கைகள குடுத்து அத இன்னமும் செய்யாம வச்சிருக்கீங்க. எதற்காக மக்கள்ட்ட இப்படி ரெட்ட வேஷம் போடுறீங்க? திமுக ஆட்சிக்கு வந்திருந்தா கண்டிப்பா நாங்க இத விட நல்லாட்சி மக்களுக்கு குடுத்திருப்போம். அப்படி இப்படின்னு வாயாலேயே பயங்கரமா வடை சுட்டிருக்காரு நம்ப உதயநிதி ஸ்டாலின். அதுவரைக்கும் அமைதியா இருந்த நம்ம விஜய் அவர்கள் அப்பதான் பேசலாம்னு ஆரம்பிக்கும்போது, உடனடியாக நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் திடீர்னு எழுந்து நம்ப முதலமைச்சர "கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கண்ண, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவரு பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி ரமேஷ் பேச ஆரம்பிச்ச உடனே உதயநிதி ரமேஷையுமே ஆஃப் பண்ற மாரி பேசியிருக்காரு. அப்பதான் ரமேஷ் சில கேள்விகள எழுப்பியிருக்காரு. "நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அறநிலைத்துறை அமைச்சரா இதுக்கு முன்னாடி சேகர் பாபு என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காருன்னா, இப்போ புட்டு புட்டு வைக்கவா?" அப்படின்னு அவரு இதுக்கு முன்னாடி கோயில்ல என்னென்ன மாரியான வளர்ச்சி திட்டங்கள கொண்டு வரதுக்கு அவரு நெறைய ஜிஓ பாஸ் பண்ணாரு. அந்த ஜிஓ வச்சு என்னலாம் பிளான் போட்டாரு. அதற்காக எவ்வளோ வளர்ச்சி நிதிக்காக அவரு நிதி வாங்கியிருக்காரு. அந்த நிதியிலேருந்து கோயிலுக்குன்னு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. அதுல அவரு எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயங்கத்திலயும் நம்ம ரமேஷ் அவர்கள் புட்டு போட்டு வச்சிருக்காரு. ஒவ்வொரு கோயிலுக்கும் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வளர்ச்சி நிதியா சேகர் பாபு நம்ம அரசாங்கத்திலிருந்து கேட்டு வாங்குனதையும், அதுல அவரு வளர்ச்சிக்காக எதையுமே பயன்படுத்தாம, எல்லாத்தையும் அவருடைய பர்சனல் அக்கவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதையும், அவருடைய அக்கவுண்ட்லேருந்து மேலும் அவருக்கு திமுகவுல இருக்கக்கூடிய எந்த தடைகளுக்கு அவரு பணம் குடுத்திருக்காரு, இந்த பணம்லாம் எங்க போயிருக்கு அப்படிங்கிற எல்லா ஆதாரத்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்க எல்லாரையும் கூண்டோட பிடிக்கணும் தான் நான் கொஞ்ச நாள் அமைதியா இருக்கேன். நான் மட்டும் இல்ல, நம்ப அண்ணன் முதலமைச்சர் விஜய் அவர்களும் அதனால தான் நீங்கலாம் பேசுறீங்கத கேட்டுக்கிட்டு அவரு அமைதியா இருக்காரு. மத்தபடி நாங்க எந்த தப்பான ஆட்சியும் புரியல. நாங்க ஊழல் பண்ணல. நாங்க மக்களுக்கு பிடிச்ச நல்லாட்சிய தான் அமைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு ரமேஷ் தூக்கி போட்ட ஆதாரத்தின் அடிப்படையில அமலாக்கத்துறையினர் உடனடியாக சட்டசபையிலேயே பூந்து நம்ம முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவ அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர கைது பண்ணத பார்த்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணணும்னு தெரியாம தவிச்சிருக்காரு. சேகர் பாபுவ அமலாக்கத்துறையினர் உள்ள கொண்டு வந்து விசாரிக்கும் அடிப்படையில விசாரிச்சா, கண்டிப்பா திமுகல இருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான நபர்கள் எல்லாரும் கை செய்யப்பட வாய்ப்பு இருக்காம். அப்படி கை செய்யப்பட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.